नेतृत्व बैंड मास्टर सब इंस्पेक्टर ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல பிஎஸ்எஃப்பும் கூட ஒரு துணை ராணுவ படைத்தான். உலகத்திலேயே அநேகமாக ஒட்டகம் மீது அமர்ந்த படை இதுவாக தான் இருக்கும். அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கி விருந்தினர்களுக்கு சொல்கிறார். குறிப்பாக நமது மேற்கு எல்லையோர மாகாணங்களை பாதுகாக்கக்கூடிய ராணுவத்துக்கு துணை நிற்கக்கூடிய படை நம்ம சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்த பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இப்போ நம்ம என்சிசியோடைய பெண்கள் பிரிவு அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இவர்களெல்லாம் படைப்பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என்றால் நமது சிவிலியன்ஸையும் குறிப்பாக மாணவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய என்சிசி என்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளும் கூட நமது தேசத்துக்கு உண்டு. என்சிசியுடைய பெண்கள் கார்ஸ் நடக்கக்கூடிய காட்சிகளை கம்பீரமாக அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நம்ம என்சிசியில் மட்டுமல்ல, இந்த நாரி சக்தி பெண்கள் சக்தியை முன்னிறுத்தக்கூடிய வகைகளில் பல்வேறு ஊர்திகளில் பல்வேறு படைப்பிரிவுகளில் குறிப்பாக நம்ம கோஸ்டல் கார்டில் கூட பார்த்தோம், பெண்கள் பிரிவுகள் பிரத்யேகமாக அணிவகுத்து வரக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. என்சிசியோடைய பெண்கள் பிரிவு அணிவகுக்கக்கூடிய காட்சி இவை. मार्चिंग कंटिंजेंट के ठीक पीछे है एनसीसी का இசைக்கப்பட்ட சாரே ஜஹா சே அச்சா பாடலுக்குத்தான் நமது என்சிசி என்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த மாணவர் அமைப்புகளை சேர்ந்த மாணவ மாணவியர் அணிவித்து வரக்கூடிய காட்சி. சாரே ஜஹா சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. After girls, here comes NCC boys marching contingent. NCC பெண்களை தொடர்ந்து NCC ஆண்கள், மை பாரத், NSS உள்ளிட்ட மாணவர் படைப்பிரிவுகளை சேர்ந்த மாணவ மாணவியர் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகள் ரொம்ப கம்பீரமாக. குடியரசுத் தலைவர் முன்பு எப்படி முப்படைகள் அணிவகுத்தார்களோ, எப்படி நமது துணை ராணுவ படைகள் அணிவகுத்தார்களோ, அதே போல கௌரவத்தை இந்திய மாணவ மாணவியர்களும் கூட பெறுகிறார்கள் இந்த அணிவகுப்பில். Marching proudly along Kartavya Path is the My Bharat National Service Scheme contingent, a shining மை பாரத் என்எஸ்எஸ் படைப்பிரிவுகளை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் அணிவகுக்கக்கூடிய காட்சிகள். நம்ம பள்ளி கல்லூரிகள் எல்லாம் நாடு முழுக்க இந்த என்எஸ்எஸ் என்சிசி உள்ளிட்ட அமைப்புகள் உண்டு. தேசிய அளவில் இவர்களுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பு உண்டு. நமது படைப்பிரிவை நோக்கி நமது மாணவர்களை எல்லாம் தயார் செய்யக்கூடிய மாணவர் அமைப்புகளாக நாடு முழுக்க இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த மாணவர்களுக்கும் கூட நமது வீரர்களுக்கு நிகரான வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த அணிவகுப்பில். இதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு அரச துறைகளை சேர்ந்த அலங்கார ஊர்திகளும் கூட இடம்பெறும். பைப்பர்ஸ் மற்றும் ட்ரம் பேண்ட். இந்த பைப்பர்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கால மரபு. இந்த இசை இயல்பாகவே நமக்கு அந்த பகுதியை தான் நினைவுபடுத்தும். ஆனால் அந்த எச்சங்கள் இன்னமும் கூட நமது படைப்பிரிவுகளை தொடர்கின்றனவே, அவை அணிவகுத்து வரக்கூடிய காட்சி. இந்தியா கேட்ட வாயிலாக ஒரு கழுகு பார்வையில் இந்த அணிவகுப்பு எவ்வளவு கம்பீரமாக தோற்றமளிக்கிறதுங்கிறத பார்க்கின்றோம். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.